Hello everyone, welcome to Chandru Max. Okay, so SSC MTS and GD conceptual students காக நம்ம வந்து CHSL கேட்ட கொஷின்ஸை ஒரு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ப்ராஃபிட் அண்ட் லாஸு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இப்போ டைம் அண்ட் ஒர்க் பார்க்கலாம். இந்த டாப்பிக்லாம் ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த டாப்பிக்லலாம் இருந்து கன்ஃபார்மாக ஒவ்வொரு கொஷின் கேட்டிருந்திருக்காங்க சரியா. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் 2 கொஷின் கேட்டிருந்திருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு கொஷின் ஷுவராக கேட்டிருந்தாங்க. டைம் அண்ட் ஒர்க்லேயும் ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க சரியா. ஸோ அதனால் எந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வரிசையில் இந்த டைம் அண்ட் ஒர்க்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து கண்டிப்பாக MTS எழுத போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சரியா. ஸோ ஃபஸ்ட் கொஷின், A can complete a certain work in 30 days. He started the work. After 4 days, B joined him and the whole work was completed in 10 days from the beginning. B alone can complete 1/3 of the same work in. ஸோ A வந்து தனியாக ஒர்க் பண்ணோம்னா 30 டேஸில் முடிச்சிருவான் ஒரு ஒர்க்கை. He started the work after 4 days. அவன் 4 நாள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் B joined him and the whole work was completed in 10 days from the beginning அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ A ஒரு 4 நாள், அதுக்கப்புறம் B வந்ததுக்கப்புறம் மொத்தமாக ஒரு 10 நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா A வந்து 10 நாள் ஒர்க் பண்ணியிருக்கான், B வந்து 6 நாள் ஒர்க் பண்ணியிருக்கான். ஏன்னா அவன் 4th டேக்கு அப்புறம் தானே வரான். அப்போனா A வந்து 10 நாள் ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? A தனியாக ஒர்க் பண்ணால் 30 டேஸில் முடிப்பான். அப்போ அவன் 10 நாள் ஒர்க்கு பண்ணியிருக்கான் அப்படின்னா ரிமைனிங் 2/3 ஆஃப் த ஒர்க்கு இருக்குது. அப்படி தானே? 30 நாள் ஒர்க்கில் 10 நாள் ஒர்க்கை A மட்டுமே பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ரிமைனிங் வந்து 2/3 ஆஃப் த ஒர்க்கு இருக்குது சரியா. இந்த 2/3 ஆஃப் த ஒர்க்கை யார் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த 2/3 ஆஃப் த ஒர்க்கை B வந்து 6 நாளில் பண்ணியிருக்கான் சரியா. 2/3 ஆஃப் த ஒர்க்கை B வந்து 6 நாளில் முடிக்கிறான்னா கொஸ்டின் என்னது? B alone கேன் கம்ப்ளீட் 1/3 ஆஃப் த சேம் ஒர்க்கு. இப்போ 1/3 ஆஃப் த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பான்? அவ்வளோதான் சரியா. ஸோ 3 கேன்சலு, இந்த 2வையும் 6 அடிச்சிங்கன்னா 3. இப்போ 3 டேஸில் முடிச்சிருவான் சரியா. ஸோ என்ன பண்ணியிருக்கணும்? A வந்து மொத்தமாக 10 நாள் ஒர்க் பண்ணியிருக்கான் சரியா. ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் தனியாக ஒர்க் பண்ணுறான், அடுத்து ஒரு 6 நாள் Aவும் Bயும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க சரியா. நான் என்ன பண்ணுறேன்? A வந்து 10 டேஸ் மொத்தமாக வேலை பார்த்துட்டான் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த மொத்த 10 நாளுமே வந்து A ஒர்க் பண்ணியிருப்பான், B வந்து 6 நாள் தான் ஒர்க் பண்ணியிருப்பான். அப்போ A வந்து தனியாக ஒர்க் பண்ணால் ஆல்ரெடி 30 நாளில் அவன் ஒரு வேலையை முடிச்சிருவான் அப்படின்னா 10 நாள் வேலையை அவன் பார்த்துட்டான். அப்போ ரிமைனிங் 20 நாள் வேலை இருக்குது. இந்த 20 நாள் வேலையை தான் B வந்து 6 நாளில் பண்ணிடுறான் சரியா. 20 நாள் வேலையை B வந்து 6 நாளில் பண்ணிடுறான். அப்போனா 1/3 ஆஃப் த ஒர்க்குனா 10 நாள் வேலையை எவ்வளோ நாள் பண்ணுவான், அதுதான் மீனிங். ஸோ 2/3 ஆஃப் த ஒர்க்கை 6 டேஸில் பண்ணுறான்னா 1/3 ஆஃப் த ஒர்க்கை எத்தனை நாளில் பண்ணுவான்னு கண்டுபிடிச்சாலே போதும் தான். ஸோ 3 டேஸில் முடிச்சிருவான். ஓகே, நெக்ஸ்ட்டு, Tab P can fill a cistern in 6 hours and Tab Q can empty the full cistern in 10 hours. If both tabs P and Q are kept open simultaneously, then in how many hours will the empty cistern be completely full? ஸோ பைப்ஸ் அண்ட் சிஸ்டன்ஸ் இது வந்து அப்படியே டைம் அண்ட் ஒர்க்கோடைய கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. என்ன இப்போ இதில் வந்து Pங்கிற பைப் வந்து ஃபில் பண்ணுது, Qங்கிற பைப் வந்து எம்டி பண்ணுது சரியா. ஸோ 6, Q வந்து 10 ஹவர்ஸில் எம்டி பண்ணுது. ஸோ 6க்கும் 10க்கும் வந்து எல்சிஎம் எடுங்க 60. இப்போ Pயோடைய யூனிட் என்னவாக இருக்கும்? 60 டிவைடட் பை 6 ப்ளஸ் 10 யூனிட்ஸ் வந்து ஃபில் பண்ணுது சரியா. இப்போ Q பார்த்தோம் அப்படின்னா 60/10 நமக்கு வந்து 6 வரும். ஆனால் 6 யூனிட்ஸ் வந்து எம்டி பண்ணுது சரியா. ஸோ அதனால் -6ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா Q கேன் எம்டி த ஃபுல் சிஸ்டம் இன் 10 ஹவர்ஸ்னு சொல்கிறாங்க. Q வந்து எம்டி பண்ணுது, P வந்து ஃபில் பண்ணுது சரியா. அப்போனா இப்போ P வந்து 10 யூனிட் ஃபில் பண்ணுது, Q வந்து 6 யூனிட் வந்து வெளியில் அனுப்புது. அப்போ அட் அ டைமில் ஓவராலாக எனக்கு 4 யூனிட் தான் ஃபில் ஆகும் இல்லையா. 4 யூனிட் தான் ஃபில் ஆக போகுது ஒரு நிமிஷத்துக்கு சரியா. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு P வந்து 10 யூனிட் ஃபில் பண்ணுவான், Q வந்து 6 யூனிட் வெளியில் ஏற்றுவான். அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு எனக்கு 4 யூனிட் தான் வந்து ஃபில் ஆக போகுது. அப்போ எனக்கு 60 யூனிட் ஃபில் ஆகணும். ஸோ 60 டிவைடட் பை 4 போட்டோம்னா 15 நிமிஷம் ஆகும் சரியா. 15 நிமிஷத்தில் இந்த எம்டி சிஸ்டம் வந்து ஃபுல் ஆகும். ஓகே, பேசிக்கான ஒரு கொஷின் தான் இல்லையா. நெக்ஸ்ட்டு, A is thrice as efficient as B. A takes 24 days less than B to complete a work. If they work together, in how many days will the work be completed? So A is thrice as efficient as B. இப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன இருக்குது? 3:1. எஃபிஷியன்சி ரேஷியோ 3:1னா டைம் ரேஷியோ 1:3. அவ்வளோதான், இந்த விஷயத்த போட்டுடணும் சரியா. எஃபிஷியன்சி ரேஷியோ 3:1, டைம் ரேஷியோ 1:3.
ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், A takes 24 days less than B அப்படிங்கிறது இந்த டிஃப்ரென்ஸ் தான். இப்போ 1க்கும் 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2, இந்த 2 தான் வந்து 24 டேஸ்னால் இப்போ 1 எவ்வளோன்னு பாருங்கள். 1 எவ்வளோன்னு பார்த்தா 12 டேஸ். இப்போ A வந்து 12 நாளில் அந்த ஒர்க்கை முடிப்பான், B வந்து 3 × 12 36 டேஸில் அந்த ஒர்க்கை முடிப்பான். அவ்வளோதான். இஃப் தே ஒர்க் டுகெதர் இன் ஹவு மெனி டேஸ் வில் த ஒர்க் பி கம்ப்ளீட்டட். இப்போ நார்மலாக நம்ம பண்ணலாம் இல்லையா, A வந்து 12 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறான், B வந்து 36 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ எல்சிஎம் வந்து 36ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏவோடைய எஃபிஷியன்சி என்ன, 36 பை அவனோட எஃபிஷியன்சி 3 இல்லையா, அவனால் 3 யூனிட் பண்ண முடியும் அட் அ டைமில். பி வந்து அவனோட எஃபிஷியன்சி வந்து 1 யூனிட்டு, ஏன்னா அவனோட எஃபிஷியன்சி வந்து 1. இப்போ டோட்டல் ஒர்க்கு 36, அதை வந்து 3 + 1 4ஆல் டிவைட் பண்ணோம்னா எனக்கு 9 டேஸ் ஆகும். 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 9 டேஸ் ஆகும். ஓகே, அவ்வளோதான். முக்கியமாக இந்த எஃபிஷியன்சி ரேஷியோ டைம் ரேஷியோ எடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, Sachin alone can complete a piece of work for 8500 in 8.5 days, but with the help of Vishnu the work is completed in 6 days. The share to be paid to Vishnu is. ஓகே, சச்சின் தனியாக வேலை பார்த்துருந்தாம்னா 8 நாளில் ஒரு ஒர்க்கை முடிச்சிருவான். ஸோ அவனுக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8500 இல்லையா, 8500 8.5 டேஸ்க்கு. அப்போ ஒரு டேக்கு அவனுக்கு எவ்வளோ ரூபா கிடச்சிருக்கும், 1000 கிடச்சிருக்குமா. 8500 டிவைடட் பை 8.5 பண்ணால் எனக்கு 1000 rupees வரும். அப்போ சச்சினோட ஒரு நாள் சம்பளம் வந்து 1000. சரியா, இப்போ என்ன சொல்கிறாங்க, பட் வித் த ஹெல்ப் ஆஃப் விஷ்ணு த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் இன் 6 days. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, 6 நாள் வந்து சச்சினும் ஒர்க் பண்ணியிருப்பான், விஷ்ணுவும் ஒர்க் பண்ணியிருப்பான். அப்படி தானே, சச்சினுக்கு ஒரு நாளைக்கு 1000 சம்பளம் அப்படின்னா அப்போ அவன் 6 நாள் ஒர்க் பண்ணியிருப்பான். அப்போ எவ்வளோ ரூபா கிடச்சிருக்கும், 6000 கிடச்சிருக்கும். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 8500. அப்போ ரிமைனிங் இருக்கிற 2500 யாருக்கு கிடச்சிருக்கும், விஷ்ணுவுக்கு கிடச்சிருக்கும். அவ்வளோதான். ஓகே, சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். 8500 அவன் தனியாக ஒர்க் பண்ணாமல் 8 நாளில் வேலை செஞ்சு 8500 வாங்கிடுவான். பட் வித் ஹெல்ப் ஆஃப் விஷ்ணு த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் இன் 6 days. அப்போ வந்து சச்சின் வந்து 6 நாள் ஒர்க் பண்ணியிருக்கான். அவனுக்கு நார்மலாக சம்பளம் ஒரு நாளைக்கு 1000. அப்போ அவன் 6 நாள் ஒர்க் பண்ணதுனால 6000 அவனுக்கு போயிடும். அப்போ மொத்த அமௌண்ட் வந்து 8500. அப்போ ரிமைனிங் இருக்கிற 2500 வந்து விஷ்ணுவுக்கு தான் போயிருக்கணும் இல்லையா. ஓகே, இது எப்படியும் பண்ணியிருக்கலாம். வேறு எப்படி பண்ணியிருக்கலாம்னா, 8.5 டேஸு சச்சின் மட்டும் ஒர்க் பண்ணியிருந்தோம்னா சச்சினும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 6 டேஸு. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நான் சொன்ன மெத்தடே பெட்டர்னு எனக்கு தோணுது. சரியா, ஓகே. நெக்ஸ்ட்டு, A can complete a work in 20 days while B can complete the same work in 25 days. Both worked together for 10 days and then C alone completed the remaining work in 10 days. In how many days will A, B and C together complete the same work? ஸோ A வந்து 20 நாளில் ஒரு ஒர்க்கை முடிப்பான், B வந்து 25 நாளில் ஒரு ஒர்க்கை முடிப்பான். ஸோ எல்சிஎம் 100, இதுதான் டோட்டல் ஒர்க்குன்னு எடுத்துக்கலாம். ஏயோட எஃபிஷியன்சி என்ன, 5 யூனிட்ஸு. சரியா, பியோட எஃபிஷியன்சி என்ன, 100/25 4 யூனிட்ஸு. ஓகே, தெரிஞ்சு போச்சு. இப்போ சியோட எஃபிஷியன்சி எனக்கு என்னென்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி போத் ஒர்க்டு டுகெதர் ஃபார் 10 days அண்ட் தென் சி அலோன் கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் இன் 10 days. இப்போ போத் ஒர்க்டு டுகெதர் ஃபார் 10 days. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து 10 நாள் ஒர்க் பண்ணுறாங்க சேர்ந்து. ஸோ ஏயோட எஃபிஷியன்சி 5, பியோட எஃபிஷியன்சி வந்து 4. ஸோ 2 பேரோட எஃபிஷியன்சி கூட்டினா 9. இவங்க 10 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 90 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. இப்போ 100 ஒர்க்கில் 90 ஒர்க்கு போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 10 ஒர்க் இருக்குது. இந்த 10 ஒர்க்கை வந்து சி அலோன் கம்ப்ளீட்டட் த ரிமைனிங் ஒர்க் இன் 10 days. இந்த 10 ஒர்க்கை சி வந்து 10 நாளில் முடிக்கிறான். அப்போ சியோட எஃபிஷியன்சி என்ன, 1. ஒரு நாளைக்கு 1 யூனிட் பண்ணுவான். இப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு 5 யூனிட் பண்ணுவான், பி வந்து ஒரு நாளைக்கு 4 யூனிட் பண்ணுவான், சி வந்து ஒரு நாளைக்கு 1 யூனிட் பண்ணுவான்னு தெரிஞ்சு போச்சு. இன் ஹவு மெனி டேஸ் வில் ஏ, பி அண்ட் சி டுகெதர் கம்ப்ளீட் த சேம் ஒர்க்கு. இப்போ 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் 100 யூனிட்ஸு. ஸோ 3 பேரோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணால் 5 + 4 + 1 10. ஸோ 10 டேஸில் முடிச்சிருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, A can do 60% of the work in 18 days while B can do 40% of the same work in 10 days. Both work together for 10 days only. C completed the remaining work in 4 days. In how many days will C complete the same work? A can do 60% of the work in 18 days.
60% ஒர்க்கை வந்து 18 டேஸில் முடிக்கிறான்னா 100% ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பான்? சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 3 × 5 டைம்ஸ் போகும். இதையும் கேன்சல் பண்ணால் 5 6 are 30 days. இப்போ ஏ வந்து ஒரு ஒர்க்கை வந்து தனியாக ஒர்க் பண்ணோம்னா ஏ வந்து 30 டேஸில் முடிப்பான் அந்த ஒர்க்கை. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பி கேன் டூ 40% ஆஃப் த சேம் ஒர்க் இன் 10 days. இப்போ பி வந்து 40% ஆஃப் த ஒர்க்கை 10 நாளில் முடிக்கிறான்னா 100% ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பான்? சரியா? ஸோ இதை சால்வ் பண்ணால் 2:5, இதை அடித்தோம்னா 5. ஸோ பி வந்து 25 டேஸில் ஒரு ஒர்க்கை முடிப்பான். ஸோ ஏ வந்து 30 நாளில் ஒரு ஒர்க்கை முடிப்பான், பி வந்து 25 நாளில் ஒரு ஒர்க்கை முடிப்பான் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. போத் ஒர்க் டுகெதர் ஃபார் 10 days ஒன்லி. ரெண்டு பேரும் சேர்ந்து 10 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. சி கம்ப்ளீட்டட் த ரிமைனிங் ஒர்க்கு. சரி, ஓகே. ஸோ இந்த 30க்கும் 25க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 150 வரும். சரியா? 30 × 5 பண்ணால் 150, 25 × 6 பண்ணால் 150. ஸோ எல்சிஎம் வந்து 150 தான் வரும். இப்போ ஏயோடைய எஃபிஷியன்சி என்ன வரும்? 150/30 + 5 யூனிட்ஸ் பண்ணுவான். பி வந்து 6 யூனிட்ஸ் பண்ணுவான். சரியா? ப்ளஸ்ஸு தான் அதில் வரப்போகுது. பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் தான் நெகட்டிவில் வரும். ஸோ 150 ஒர்க்கு டோட்டல் ஒர்க்கு. ஏ வந்து 5 யூனிட் பண்ணுவான், பி வந்து 6 யூனிட் பண்ணுவான். சரியா? போத் ஒர்க் டுகெதர் ஃபார் 10 days. அப்போது ரெண்டு பேரும் சேர்த்தா 11 வருது, × 10 இல்லையா? ஓகே. ஸோ இவங்க மொத்தமாக முடித்த ஒர்க் எவ்வளோன்னு பார்த்தா 110 ஒர்க்கு. அப்போ 150ல் 110 முடிச்சிட்டாங்க. இப்போ ரிமைனிங் வந்து 40 ஒர்க் இருக்குது. இதை சி வந்து தனியாக ஒர்க் பண்ணுறான் இல்லையா? சி கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் இன் 4 days. ஸோ இதை சால்வ் பண்ணால் சியோட எஃபிஷியன்சி வந்து 10ன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சியோட எஃபிஷியன்சி வந்து 10. இன் ஹவு மெனி டேஸ் வில் சி கம்ப்ளீட் த சேம் ஒர்க்கு? இப்போ மொத்தம் 150 ஒர்க்கு இருக்குது. சியோட எஃபிஷியன்சி வந்து 10. ஸோ பார்த்தோம்னா 15 நாளில் முடிச்சிருவான் சி. ஓகே, 3 பேரில் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறது சி தான். ஏன்னா ஒரு நாளைக்கு அவன் வந்து 10 யூனிட் ஒர்க் பண்ணுறான். ஓகே, நெக்ஸ்ட்டு. A can do a piece of work in 12 days. He worked for 6 days and left, and then B finished it in 10 days. If both work together, in how many days will they finish the same work? A வந்து தனியாக ஒர்க் பண்ணோம்னா 12 நாளில் ஒரு வேலையை முடிக்க முடியும். He worked for 6 days and left. அப்போ ரிமைனிங் வந்து 6 days ஆஃப் ஒர்க் இருக்குது. அப்படி தானே? 6 நாள் ஏ ஒர்க் பண்ணிவிட்டு போயிட்டான். ரிமைனிங் 6 days ஆஃப் ஒர்க் இருக்குது. அதை பி வந்து 10 நாளில் முடிக்கிறான். அப்போ 6 days ஆஃப் ஒர்க்கை வந்து 10 டேஸில் முடிக்கிறான் பி. அப்போ வந்து 12 days ஆஃப் ஒர்க்கை பி வந்து எத்தனை நாளில் முடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20 டேஸில் முடிச்சிருப்பான். அப்படி தானே? 20 டேஸில் முடிச்சிருப்பான். இப்போ ஏ வந்து தனியாக ஒரு வேலையை பார்த்தோம்னா 12 நாளில் முடிப்பான். பி வந்து தனியாக பார்த்துருந்தான்னா 20 டேஸில் முடிச்சிருப்பான். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க? இஃப் போத் ஒர்க் டுகெதர் தானே? அப்போ எல்சிஎம் வந்து என்ன எடுத்துக்கலாம்? 60 எடுத்துக்கலாமா? இப்போ ஏயோட எஃபிஷியன்சி வந்து 5, பியோட எஃபிஷியன்சி வந்து 3. ஸோ 60/8 இதுதான் கேட்குறாங்க இல்லையா? ஸோ 4 டேபிள் அடித்தோம்னா 15/2 7.5 டேஸில் முடிச்சிருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க்கை. ஓகே, ஏ வந்து பாதி நாள் ஒர்க் பண்ணிட்டான். அந்த பாதி வேலையை வந்து பி முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகுது. அப்போ ஃபுல் வேலையை முடிக்கிறதுக்கு அவனுக்கு 20 நாள் ஆயிருக்கும். அப்போ ஏ வந்து தனியாக ஒர்க் பண்ணால் 12 நாள், பி வந்து தனியாக ஒர்க் பண்ணால் 20 நாள். இதை வச்சு நம்ம நார்மலாக எப்போதும் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, A can complete 1/6 of the work in 5 days and B can complete 1/4 of the same work in 15 days. In how many days will both working together complete the work? So 1/6 of the work முடிக்க 5 நாள் ஆகுது. ஸோ ஃபுல் ஒர்க்கை முடிக்க, அதாவது ஒரு ஒர்க்கை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்தா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 30 days ஆகிருக்கும். யாருக்கு? ஏக்கு. சரியா? பி கேன் கம்ப்ளீட் 1/4 ஆஃப் த ஒர்க்கு. 1/4 ஆஃப் த ஒர்க்குக்கு வந்து 15 டேஸ்னால் ஒரு ஒர்க்கு ஃபுல் ஒர்க், அதாவது இதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? 60 days ஆயிருக்கும் பிக்கு. இன் ஹவு மெனி டேஸ் வில் போத் ஒர்க்கிங் டுகெதர்? ஸோ 30 days 60 days ஏவு பி. ஸோ ரெண்டு பேரோட எல்சிஎம் எடுத்தால் 60. இப்போ ஏயோட எஃபிஷியன்சி வந்து 2, பியோட எஃபிஷியன்சி வந்து 1. அப்போ 60/3 20 days ஆயிருக்கும் முடிக்கிறதுக்கு. எஃபிஷியன்சி ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஒர்க் பண்ணுறாங்க. ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணால் 3 வருது. டோட்டல் ஒர்க்கு 60. ஸோ 60/3 20 days. ஓகே, நெக்ஸ்ட்டு. Geeta can assemble a toy in 10 minutes, whereas Sudha can assemble the same toy in 15 minutes. If they work together, how much time will they take to assemble 60 toys? Okay,
ஸோ கீதா வந்து ஒரு டாய் வந்து 10 நிமிஷத்தில் அசம்பிள் பண்ணுறா, சுதா வந்து 15 நிமிஷத்தில் அசம்பிள் பண்ணுறா. சரியா? இப்போ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா 30 எடுத்துக்கலாம், 10க்கும் 15க்கும். இப்போ கீதாவால் எவ்வளோ பண்ண முடியும்? 30/10 3 பண்ண முடியும் 30 நிமிஷத்தில். அதேமாதிரி சுதாவால் 30/15 2 பண்ண முடியும். அதாவது அப்போது கீதாவும் சுதாவும் 30 நிமிஷம் ஒர்க் பண்ணாங்கன்னா 3 + 2 5 யூனிட்ஸ் ஒர்க்கை முடிக்கிறாங்க. அதாவது 5 டாய் அசம்பிள் பண்ணுறாங்க 30 மினிட்ஸில். கீதாவும் சுதாவும் வந்து 30 மினிட்ஸில் 5 டாய்ஸ் அசம்பிள் பண்ணுறாங்க. சரியா? நமக்கு வந்து இப்போ 60 டாய்ஸ் அசம்பிள் பண்ணணும். 5 டாய்ஸ் அசம்பிள் பண்ண 30 மினிட்ஸ் ஆகுது. ஸோ 60 டாய்ஸ் அசம்பிள் பண்ண எவ்வளோ நிமிஷம் ஆகும்? ஸோ இதை சால்வ் பண்ணால் 12 × 30 = 360 மினிட்ஸு. ஸோ அதை ஹவரில் மாற்றணும்னா டிவைடட் பை 60 பண்ணிடலாம். ஸோ 6 ஹவர்ஸ். ஓகே, ஸோ 6 ஹவர்ஸில் 60 டாய் பண்ணிடுவாங்க. ஓகே, 10 மினிட்ஸில் ஒரு டாய் பண்ணுற கீதா அப்போ 30 நிமிஷத்தில் 3 டாய் தான் பண்ணணும். சுதா வந்து 15 மினிட்ஸில் ஒரு டாய் பண்ணுறா, அப்போ 30 நிமிஷத்துக்கு 2 டாய் பண்ண முடியும். இப்போ கீதாவும் சுதாவும் சேர்ந்து 30 நிமிஷத்தில் 5 டாய் பண்ணுறாங்க. இப்போ 60 டாய் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 6 ஹவர்ஸ் ஆகும். ஓகே, ஸோ லாஸ்ட் கொஷின். 40 persons take 6 days to complete a certain task working 10 hours a day. How many hours a day will be sufficient for 30 persons to complete the same task in 10 days? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? M1 D1 T1 divided by W1 is equal to M2 into D2 into T2 divided by W2. இதில் M வந்து மேனு, D வந்து டேஸு, T வந்து டைமு. ஒர்க்குன்னா என்னென்னா இப்போ வந்து நம்பர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், நம்பர் ஆஃப், இப்போ இந்த சமயம் எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் டாய்ஸ் தே பில்ட்டு, அந்த மாதிரி நம்பர் ஆஃப் கார்ஸ் தே மேட், அந்த மாதிரி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது வந்து நமக்கு டினாமினேட்டரில் வரும். சரியா? நம்பர் ஆஃப் மேட்ஸ் தே ப்ரிப்பேர்ட், அதெல்லாம் வந்து டினாமினேட்டரில் வரும். ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஒர்க்கு ரிலேட்டடாக எதுவுமே இல்லை. 40 பேர் 6 நாள் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணி ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க, அவ்வளோதான். அதேமாதிரி ஹவு மெனி ஹவர்ஸ் a day will be sufficient for 30 persons working 10 days into T2 சேம் ஒர்க்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படி ஈக்குவேட் பண்ணிடலாம். 0 0 அடிச்சிடலாம், 3 and 6 அடிச்சா 2. ஸோ T2 is equal to 8 hours. ஓகே, ஸோ 8 ஹவர்ஸில் முடிச்சிருவாங்க. ஸோ ஓகே, டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இல்லை, இந்த லெவலில் தான் இருக்குது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதோ ஒரு ரிப்பீட்டட் ஆகிற கொஷின்ஸ் இருக்கிற டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.